என்ன சொல்வது ஏது சொல்வது? படிச்சு முடிச்சதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடணும். கல்யாணம் பண்ணு, வீடு வாங்குறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பு. 18 வயசாச்சா பாஸ்போர்ட் வாங்கு, கல்லூரி முடிஞ்சிச்சா விசாவை வாங்கு, அங்க போ, அங்க ஒரு 7-8 வருஷம் கடந்துட்டு இங்க வா. இங்க வந்து வேற எதுவும் பண்ண முடியாது. திரும்பி போய் 7-8 வருஷம் கடை. ஒரு 50 வயசு ஆனதுக்கு பிறகு சுகர் வரும், பிபி வரும், ரத்தத்துல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி சொல்லுவான், கிட்னில வந்து உப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்லுவான், கால் வீங்கி கை வீங்கி ஒரு 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு வந்துரு. 63-64 வயசுல மௌத்தா போயிட்டு திரும்பி என்ன செய்யறது? வீட்டுல ஒரு புள்ள இருப்பான்ல, அவன் அனுப்ப அடுத்து. என்ன சமுதாயம் இது? என்ன சிந்தனை? பணம் முக்கியம் தான், ஆனால் சமூகத்தை குறித்து கவலைப்பட மாட்டீர்களா? உங்களுடைய வீடுகள் பலபலவென்று இருக்குமே, ஆனால் நாளைக்கு கட்டாந்தரையாக மாற்றப்படுவதற்குண்டான வேலைகள் நடக்கிறது. அதை தடுப்பதற்கு உங்கள் கைகளில் என்ன இருக்கிறது? பிள்ளைங்களை படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போன்னு சொல்றீங்க. என்ன மனநிலை இது? மற்றவர்களுடைய நலனை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லலையா? நீங்கள் சிறப்பாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருப்பவர்கள் சிறப்பாக இல்லையே, அவர்களுக்காக என்ன செய்தீர்கள்? இஸ்லாத்தின் படி வாழ வேண்டாம், மற்றவர்களுடைய சிரமங்களை போக்குவதற்கு உங்களுடைய கரங்கள் நீள வேண்டாம். ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் நம்மை சீரழிப்பதற்கு ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பணத்திற்கு பின்னால் ஓடக்கூடியவர்களாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. பணத்தை சம்பாதிங்க, அதை இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக செயல்படு. பணம் மட்டும் பத்தாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிகாரமும் அழகான கல்வியும் இருந்தால் பணம் தன்னால் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அகிலங்களை எல்லாம் படைத்தது இறைவன் ஒருவன் என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவனின் அடிமையாகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சியம் கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு கல்வி என்கின்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. கல்வியை பொறுத்தவரையில் திருமறை குர்ஆனினுடைய முதல் வசனம் நம்மை படிக்க சொல்லி சொல்கின்றது. கல்வியை குறித்து ஏராளமான வசனங்கள் ஆதரவாகவும் பேசி வருகின்றன. இப்போ கல்வி என்கின்ற அந்த ஒரு விஷயத்தில் இஸ்லாமிய சமுதாயம் சில வருடங்களுக்கு முன்னர் இருந்ததை விட சிறிய அளவிற்கான விழிப்புணர்வை பெற்றிருக்கிறது. படிக்க வைக்கிறார்கள், கல்வியை நோக்கி பிள்ளைகள் நகர்கிறார்கள். நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், பொதுவாக ஒரு +2 படித்து முடிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, நல்ல மார்க் எடுத்துருக்கக்கூடிய ஒரு பையன் கிட்ட போய் நீங்கள் வந்து மைக்கை நீட்டி என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன பதில் வரும் அப்படின்னா, நான் படித்து முடித்து டாக்டராக ஆகி இந்த சமூகத்துக்கு நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லித்தான் பிள்ளைங்க சொல்லுது. ஆனால் யாராவது செய்கிறாங்களான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரேர். அவன் படித்து முடிக்கிறது ஃபஸ்ட்டு பிரச்சனையாகுது, படித்து முடித்ததுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போயிடுறான். சரிங்களா? இதுதான் இயல்பாக இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. அப்போ சொல்வது ஒன்றும் செயல்பாடு வேறொன்றுமாக இருக்குது. ஏன் இப்போ கல்வியை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை வந்தது? இது வந்து ஒரு பரிசளிப்பு நிகழ்ச்சி. இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியில் ரமலானில் நடந்த கேள்வி பதில்களுக்கெல்லாம் பதிலளித்திருக்கக்கூடிய உங்களுக்கு பரிசளிக்க போகிறாங்க. அப்போ ஏற்கனவே மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். மதரசாக்கள் நிறைய நடக்கிறது. மதரசாக்கள் நிறைய பிள்ளைங்க ஓதிக்கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் படித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இங்கே யாரையும் கொண்டு போய் நீங்கள் பாதியிலேயே 5ஆம் கிளாஸில் 4ஆம் கிளாஸில் 3ஆம் கிளாஸில் நிறுத்துகிற வழக்கம் எல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையினால் 10 வகுப்பு வரைமாவது குறைஞ்சபட்சம் படிக்க வச்சிடுறீங்க. அதுக்கு பிறகு +1 +2 காலேஜ்னு சொல்லிட்டு விரும்பக்கூடியவர்கள் படிக்கிறார்கள். இன்ஜினியர்களாக நிறைய பேர் ஆகுறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது நிலவரம். ஆனால் இங்கே எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், கல்வியை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், படிக்க வைக்கக்கூடிய எல்லாமே எதை போய் நோக்கி முடியுதுன்னு சொல்லி கேட்டால் பணத்தில் போய் தான் முடியுது. இப்போ பொதுவாக நாங்கள் பல இடங்களில் இந்த நிகழ்ச்சிகளை வந்து நடத்துவோம். 10ஆவது வகுப்புக்கு பிறகு என்ன படிக்கிறது, எங்கே படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிகளை வந்து மாணவரணியின் சார்பாக நடத்துவார்கள். நடத்தக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட, மாணவர்கள் கிட்ட, பெற்றோர்கள் கிட்ட நாங்கள் வந்து கேட்போம், உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் அப்படின்னு. அந்த கேள்விகளை வந்து அவங்க கேட்பாங்க. என்ன கேள்விகளை கேட்பாங்க? எந்த படிப்பு படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கும்னா என்ன? எந்த படிப்பு படித்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவோம். இல்லை, எந்த படிப்பு படித்தா ரொம்ப நல்லது, எந்த படிப்பையும் ஒழுங்காக படித்தா அது நல்லது தான் அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோம். இல்லை இல்லை, எந்த படிப்புக்கு ஸ்கோப் இருக்குது, ஸ்கோப்னா என்ன, அது ஸ்கோப் அப்படின்வாங்க. ஸ்கோப்னா என்ன அப்படின்னா அது எங்கே போய் நிற்கும்னா பணத்தில் போய் நிற்கும். எந்த படிப்பு படித்தா படித்து முடித்த உடனேயே வேலை, வேலைக்கு பிறகு சம்பளம் அப்படி கிடைக்கும் என்பதுதான் பெரும்பான்மையான பெற்றோர்களின், பெரும்பான்மையான மாணவர்களினுடைய எண்ணமாக இருக்குது. தப்பில்லை, சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவது தப்பில்லை. படித்து முடித்தவுடனே சம்பாதிக்கணும் ஆசைப்படுவதும் தவறில்லை. ஆனால் படிப்பு என்பது பணம் சம்பாதிப்பதற்கானதாக மட்டும் இருக்கக்கூடாது.
படிப்பு என்பது பணம் சம்பாதிப்பதற்கான மட்டும் ஒரு விஷயம் இல்லை என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல கல்வியை குறித்து சொல்லும்போது கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்றான். எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னா, கற்றவர்களிடம் அல்லாஹ் இறையச்சத்தை அதிகப்படுத்துகிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது. அப்ப எந்த கல்வியை நோக்கி நாம போக வேண்டிய ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய அடியார்களில் யார் அவனை அதிகமாக அஞ்சுவார்கள் என்றால் கல்வியாளர்கள் அதிகமாக அஞ்சுவார்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான். இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வினுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள் என்று இறைவன் சொல்கின்றான். அப்ப எந்த கல்வி நமக்கு இறைவனை குறித்த அச்சத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த கல்வியை நோக்கி நம்முடைய பிள்ளைகளை நகர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் முதல்ல இருக்கணும். அந்த கல்வி நமக்கு பணத்தை தருகிறது தரலையான்றது ரெண்டாவது. அந்த படிப்பை படித்தால் சமூகத்திற்கு நன்மையுடையதாக, அவனுடைய மறுமைக்கு நன்மையுடையதாக இருக்கிறதா என்பதை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனுள்ள கல்வியை தான் கேட்டார்கள், பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அப்போ இரண்டு விதமான கல்வி இருக்கு. தேவையில்லாததை கற்கக்கூடிய கல்வியும் இருக்கு, பயனுடைய கல்வியும் இருக்கு. அப்ப நாம பிள்ளைகளுக்கு பணம் என்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து அந்த கல்வியை நகர்த்தக்கூடாது. அப்ப நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய நம்ம சுத்தி பார்க்கணும். அந்த விஷயங்களில் இருந்து அந்த பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன தேவை என்பதை குறித்து யோசிக்கணும். அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது, என்ன நமக்கு தேவை என்பதை நாம தெரிந்து கொள்ளணும். ஒன்று, படிப்பு சார்ந்து என்ன தேவைகள் இருக்கிறதையும் தெரிந்து கொள்ளணும், அரசியல் சார்ந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதையும் தெரிந்து கொள்ளணும். பொதுவாக பெண்கள் அரசியல் அப்படின்னு சொன்னாலே அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? தேர்தலில் ஓட்டு போடும்போது மட்டும் யாருக்கு ஓட்டு போடணும்னு யோசிப்பாங்களே தவிர அதை தவிர்த்து பெரிய அளவில் பெண்களில் பலர், சிலர் நிறைய கவனிக்கிறீங்க, பலர் அதை குறித்து பெரிதாக கவனிப்பது இல்லை. அப்போ நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்பதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எல்லோருக்கும் இருக்குது. ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நீங்க தான் பிள்ளைகளோடு அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறீர்கள், பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கற்றுத்தருகிறீர்கள். நீங்க ஒழுங்கா சுற்றி நடக்கக்கூடியதை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்க பிள்ளைங்களை ஒழுங்கான முறையில் கற்றுக் கொடுக்க முடியும். மிக மிக முக்கியமான ஒரு செய்தி நடந்திருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு எவ்வாறு வாழ்கிறீர்களோ அவ்வாறு நாளைக்கு வாழ முடியாது என்பது போன்ற ஒரு செய்தி கடந்த 2 நாட்களில் நடந்திருக்கிறது. நீங்கள் எவ்வாறு இன்றைக்கு ஆடை உடுத்தி இருக்கிறீர்களோ அவ்வாறு நாளை உடுத்த முடியாது என்பது போன்ற ஒரு செய்தி நடந்திருக்கிறது. நீங்கள் எவ்வாறு இன்று அமர்ந்து இதை பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அவ்வாறு நாளை நீங்கள் பேச முடியுமா என்பது போன்ற ஒரு செய்தி நடந்திருக்கிறது. அது என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம பொதுவாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்வது இல்லை. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்வதை குறித்து எந்த விதமான கவலையும் படுவதில்லை. அறிந்து கொள்ளாமல் அறியாமையில் இருப்பதை நாம ஒன்றும் தவறாகவும் நினைப்பது இல்லை. நமக்கு 1000 வேலை இருக்கு, அதெல்லாமா போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது என்பது போன்று நாம நினைக்கிறோம். இப்படி நினைப்பது தவறு. என்ன இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, RSS என்கின்ற அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒருவர், ஒசபலேன்னு நினைக்கிற ஒரு பேர், அவரு ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரையில் இருக்கக்கூடிய 2 வார்த்தைகளை நீக்க வேண்டும். ஒரு வார்த்தை சொல்கிறது செக்யூலர், இன்னொரு வார்த்தை சொல்கிறது சோசியலிஸ்டிக். இந்த 2 வார்த்தைகளையும் நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாடு மதசார்பற்ற நாடுங்க. இந்த நாட்டில் எனக்கு ஒரு மதம் இருக்கும், உங்களுக்கு ஒரு மதம் இருக்கும், வேறு ஒருத்தவங்களுக்கு வேறு ஒரு மதம் இருக்கும். அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது. அரசாங்கம் என்பது எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டும். சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்கின்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள், இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது இங்க இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களுக்குமானது. யாராவது ஒரு 4 பேர் மட்டும் அதில் மொத்தமாக சொந்தம் கொண்டாட முடியும் என்று சொல்ல முடியாது. அதான் சோசியலிஸ்டிக். இங்க இருக்கக்கூடிய சொத்து, இங்க ஒரு மலை இருக்குதா, அந்த மலை எல்லோருக்கும் சொந்தமானது. அந்த மலையை அம்பானி எடுத்துட்டு போக முடியாது. இங்க ஒரு ஆறு ஓடுதான், அந்த ஆறை அதானி எடுத்துக்கொள்ள முடியாது. இங்க ஒரு கடல் இருக்கு, அந்த கடலை எனக்கு சொந்தம் என்று ஒருவர் சொல்ல முடியாது, தனிநபர்.
இவை எல்லாருக்கும் சமமானது, எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா இந்தியர்களுக்குமானது என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த 2 வார்த்தைகளை நீக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான பிரச்சனையாக என்ன மாறும் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தை நீக்கப்பட்டு விடுமேயானால், இந்த பிரியாம்பிள் இருந்து இதை அவர்கள் எடுத்து விடுவார்களே ஆனால், இந்த நாடு இவர்கள் சொல்வது போன்று ஹிந்து ராஷ்டிராவாக மாறிவிடும். ஹிந்து ராஷ்டிரானா என்ன? இது ஹிந்துக்களுக்கான நாடுவாக மாறிவிடும். இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள்லாம் நல்லவங்களா தான் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் நல்லவங்களா இருக்கிறாங்க, நம்மளோட அண்ணன் தம்பிகளாக இருக்கிறாங்க. ஹிந்துக்கள் நல்லவர்கள் தான், மாற்று கருத்து கிடையாது. ஹிந்து மக்கள் நல்ல மனிதர்களாகத்தான் இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல மக்களாகத்தான் இருக்கிறாங்க. இங்க ஹிந்துத்துவான ஒரு குரூப் இருக்கு. முஸ்லீம்களை எதிரிகளாகவே காட்டி வளர்ப்பதற்கென்று ஒரு குரூப் இருக்கு. முஸ்லீம்களை எதிரிகளாக காட்டுவதன் மூலமாகவே ஓட்டை வாங்குவதற்கென்று ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப் நல்ல குரூப் கிடையாது. அந்த குரூப் தான் காந்தியை கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட குரூப். இந்த நாட்டில் நடந்த முதல் படுகொலையை செய்தவர்கள் இவர்களுடைய மூதாதையர்கள் தான். இதை செஞ்சாங்க. செஞ்சவனை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிய குரூப் இது. கோட்சே என்பவன் ஒருவன் கொன்றான். அவனை தூக்கில் போட்டதுக்கு பிறகு அவனோடு சதித்திட்டத்தில் ஈடுபட்ட பல பேர் இருந்தாங்க. அந்த சதித்திட்டத்தில் ஈடுபட்ட பல பேரை விடுதலை செய்வதற்காக போராடிய ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் தான் இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நீங்க இருங்க, சாப்பிடுங்க, வாழ்ற வரையும் வாழுங்க, நீங்களும் நாங்களும் சமம் கிடையாது. இந்துக்களும் முஸ்லீம்களும் சமம் கிடையாது. முஸ்லீம்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் தான். செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் என்ன? ட்ரெயினில் நீங்க போறீங்க, ட்ரெயினில் போனால் 2-3 கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குதா? அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போனால் என்ன பண்ணுறீங்க? ஏசி இருக்கு. செகண்ட் கிளாஸில் போனால் என்ன? ஏசி இல்லை, ஆனால் படுக்கிறதுக்கு ஸ்லீப்பர் இருக்கு. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் இடம் இருந்தால் உட்காந்துக்கலாம், இடம் இல்லைன்னா தொங்கிக்கிட்டு இப்படி வரணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த முஸ்லீம்கள் எல்லாருமே இந்த தேர்ட் கிளாஸ்ல போறாங்கல்ல, இதே மாதிரி போறதா இருந்தா இருந்துக்கோ, இல்லைன்னா ரயில்ல இருந்து குதிச்சிரு, நீ தேவையில்லை எங்களுக்கு, ஏன்னா உனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நீ நானும் ஒண்ணு கிடையாதுப்பா, இந்த நாடு எங்களுக்கானது, நீ ஏன் இங்க இருக்கிற என்று கேட்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் இந்து ராஷ்டிரா என்று சொல்கிறார்கள். வெளியே வந்து நல்லா பவுடர்லாம் போட்டு பளபளப்பா காமிப்பா, நாங்கள் அப்படி சொல்கிறோமா? அதைத்தான் செய்யறாங்க. அதை நோக்கித்தான் நகர்கிறார்கள். எப்படி நமக்கு தெரிகிறது இவர்கள் அதை நோக்கித்தான் நகர்கிறார்கள் சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு நாளும் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு நீக்கப்பட்டு விட்டால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அநியாயங்களையும் இவர்கள் சட்டப்பூர்வமாகவே செய்வார்கள். இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளை இங்க முஸ்லீம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை முஸ்லீம்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா, எங்கேயோ ஒருத்தன் வந்து ஒரு 12 பேர் 20 பேரை கொன்று விட்டார்கள், ஆனால் அதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களையும் மோசமானவனே சொல்றான். அந்த கொன்றவர்களை இஸ்லாமியர்கள் ஆதரித்தார்களா? எவன் அந்த 20 பேரை கொன்னானோ, அந்த பகல்காமில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு, அந்த 20 பேரை கொன்றானோ, அந்த கொன்றவர்களை இஸ்லாமியர்கள் ஆதரித்தார்களா? ஆதரிக்கவில்லை. அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் இஸ்லாமியர்களா? இப்படிப்பட்ட படுகொலையை செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அப்பாவிகளின் மீது குண்டுகளை துளைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அயோக்கியர்கள். அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும், பொது வழியில் வைத்தவர்கள் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட வேண்டும். இதில் எந்த முஸ்லீமுக்கும் மாற்று கருத்தே இல்லை. யாருக்காவது இருக்கா உங்களுக்கு? இந்த தப்பை செஞ்சவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மாற்று கருத்து இருக்கா? யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? யாருக்கும் இல்லை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் எவனோ அவனுக்கு ஆதரவா இருப்பது போன்று ஒரு சூழலை இவர்கள் உருவாக்குகிறார்கள். என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, காஷ்மீர்ல இருந்து போர்வை வியாபாரம் பண்றதுக்காக ஒருத்தன் வரான், அவனை போட்டு அடிக்கிறானுங்க. காலேஜில் படிப்பதற்காக சில மாணவர்கள் வருகிறார்கள், அவர்களை போட்டு அடிக்கிறார்கள். ஒரு பொம்பளை கொங்கனா காத்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் டாக்டர் கிட்ட ரெகுலராக செக்கப் போறாங்க. என்ன, பிரெக்னண்டா இருக்காங்க, பிரசவம் பார்ப்பதற்காக மாசம் மாசம் செக்கப்புக்கு போறாங்க. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் சொல்லி கடந்து போகிறது. அங்கே பெஹல்காம்ல ஒரு தாக்குதல் நடந்த உடனே பார்த்து கொண்டிருந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் முஸ்லீமுக்கெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், வேற யார்கிட்டயே போய் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஒரு நிறைமாத கர்ப்பிணியை
நட்டாத்தில் விடக்கூடிய ஒரு வேலையை சர்க்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் டாக்டர் கொல்கத்தாவில் செய்தார். நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நாட்டில். சமமாக இஸ்லாமியர்கள் நடத்தப்படுவதில்லை. சோஃபியா குரேஷி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா தான் கமாண்டராக நின்று இந்தியா என்ன செய்யுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. கேள்விப்பட்டீங்களா? அந்த பெண்ணை குறித்து ஒரு பிஜேபி எம்பி தப்பா பேசுறான். தப்பா பேசுபவனை அரெஸ்ட் பண்ணல. ஆனால் அந்த அம்மாவை பத்தி எந்த தப்பும் பேசல. நீங்க அந்த அம்மாவை வச்சு நாட்டை பத்தி பேசுறதெல்லாம் ஓகேப்பா, ஆனா இந்த நாட்டில் முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா என்பதையும் யோசிச்சுக்குங்க. இங்கே முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள், இஸ்லாமிய வீடுகள் இடிக்கப்படுகிறது, அதையும் சரி செய்யுங்கள். இந்த நாடு ஜெயிக்கட்டும், இந்த போரில் வெல்லட்டும், தீவிரவாதிகள் ஒளியட்டும், சோஃபியா குரேஷின் மூலமா நீங்க சொல்வதெல்லாம் ஓகே, இதையும் கவனியுங்கள் என்று அலிகான் மெஹமூதாபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் சொல்கிறார். அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள போட்டுறான். அவனுக்கு பெயில் கிடைப்பதற்கு சுப்ரீம் கோர்ட் வரையும் போக வேண்டியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் பெயில் வாங்க வேண்டியிருக்கு. ஆனால் விஜய் சிங் என்று சொல்லக்கூடியவனுக்கு எந்த விதமான தண்டனையும் இதுவரை கொடுக்கப்படவில்லை. அப்ப இந்த நாட்டில் சட்டம் சமமா இருக்கா? இந்த நாட்டில் சட்டம் சமமாக இருக்கிறதா? சட்டம் சமமாக இல்லை. இப்ப இந்த ஹிந்து ராஷ்டிரா என்கின்ற ஒன்றை அவர்கள் கொண்டு வந்தால் என்ன செய்வார்கள்? இதற்கு முன்னாடி ஹரித்வார் என்கின்ற ஒரு ஊர்ல ஒரு மாநாடை நடத்தி அவர்கள் ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் என்கின்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்தார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான ஒரு கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்தார்கள். அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஓட்டளிப்பதற்கு உரிமை இல்லை, அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக இருப்பார்கள், இந்த நாட்டினுடைய தேசிய கொடி மாற்றப்படும், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் முழுவதுமாக மாற்றப்படும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் உள்ளிட்ட பதவிகள் மாற்றப்படும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய ஸ்ட்ரக்சர் மாற்றப்படும் என்று பெரிய அளவிற்கு மாற்றங்களை சொன்னாங்க. இதை சொன்னதெல்லாம் சாதாரணமான ஆட்கள் இல்ல, பெரிய பெரிய பதவியில இருந்தவர்கள், ராணுவத்தில் இருந்தவர்கள், டாக்டர்களாக இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வரைவு அரசியலமைப்பு சட்டத்தை ஹரித்வார் என்கின்ற ஒரு நகரத்தில் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இன்னும் சில நாட்கள்ல இங்க உத்தராகண்ட் மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட மத ஊர்வலம் ஒன்று நடக்க போகிறது. என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டா, அந்த மத ஊர்வலம் நடக்கக்கூடிய இடத்தில் முஸ்லீம்கள் கடை வைக்க கூடாது என்று ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. முஸ்லீம்கள் கடை வைத்தால் அவர்களை அடிப்போம் என்கின்ற ஒரு பிரச்சனை நடக்குது. இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்குது. சட்டங்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் சமம் அப்படின்னு சொன்னா வக்பு வாரிய திருத்த சட்டம் வராது. ஏன்? வக்பு வாரிய திருத்த சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்பதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடத்துல கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்தினுடைய உரிமையாளர் யார் என்பதை கலெக்டர் தான் தீர்மானிப்பார் என்று மாற்றுகிறார்கள். ஒன்னு. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த வக்பு வாரியத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 2 பேர் பிரமதத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் என்று மாற்றுகிறார்கள். சரி, அப்போ வக்பு வாரியத்திற்குள்ள இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருக்கலாம் என்பது உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தால், ஹிந்து அறநிலையத்துறை என்று ஒரு துறை இருக்குல்ல, அதனுடைய பிரிவு 6 என்ன சொல்லுது? அதனுடைய பிரிவு 6 என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டா, இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான எந்த விஷயங்களிலும் இந்துக்கள் அல்லாதவர்கள் உறுப்பினராக கூடாது என்று சொல்கிறது. அப்போ நாம் யார் உறுப்பினராகணும் என்று ஆசைப்படவில்லை, அது உங்களுடைய மதம் சார்ந்த விஷயம், நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப உங்களுடைய மதம் சார்ந்த விஷயத்திற்கு ஒரு மாதிரி பேசுறீங்க, இஸ்லாமியருடைய ஒரு விஷயத்திற்கு வேறு மாதிரி பேசுறீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது இன்னைக்கு இங்க இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்னைக்கு மக்களை அவர்கள் மாற்றி வைத்து இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா, ஒரு நபர், அந்த நபருக்கு அவருக்கு பிரசவம் பார்த்த ஒரு டாக்டர் அம்மாவினுடைய பெயரை அவங்க அப்பா வச்சிடறாங்க. இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ராஜகோபாலசாமி திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு திருக்கோவிலினுடைய அரங்காவலராக ஒருவர் இருக்கிறார். நர்கீஸ் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பெயரை ஒரு ஆணுக்கு அவங்க அப்பா வச்சாரு. ஏன் வைக்கிறாருன்னு சொல்லி கேட்டா, அந்த அம்மா பிரசவத்திற்காக சிரமப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுது. யாரு? இந்த நர்கீஸ் கான் என்று சொல்றப்படுறாருல, அவருடைய அம்மா. பிரசவம் சிரமமான ஒரு சூழல், போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அங்க நர்கீஸ் கான் என்கின்ற ஒரு டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டர் அவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அந்த தாயையும் குழந்தையும் நல்லபடியாக காப்பாத்தி பிரசவம் பார்த்து அனுப்பி வச்ச உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம்.
தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய மனைவியும் நல்ல முறையில காப்பாற்றி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய பெயரை அந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க, நர்கீஸ் கான் சொல்லி. ஆனால் அவர் பிறந்த குடும்பம் இந்து குடும்பம், ஹிந்துவாகத்தான் வளர்ந்தார். கைகளில் அவர்கள் கட்டக்கூடிய அந்த கயிறுகளை எல்லாம் கட்டி இருக்கிறார், நெற்றியில நல்ல விபூதி போட்டிருக்கிறார், குங்குமம் வைத்திருக்கிறார். இந்து அறநிலையத்துறையில ராஜகோபால சுவாமி திருக்கோயிலினுடைய அரங்காவலராக அவர் நியமிக்கப்பட்ட உடனே இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்கச்சு குதிக்கிறாங்க. ஹெச்ராஜன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர்லாம் எஞ்சி குதிக்கிறாங்க. எதுக்காக குதிக்கிறாங்க? எப்படி நர்கீஸ் கானை நீ ஆக்க போச்சு? அப்ப நர்கீஸ் கான் வந்து சொல்றாரு, ஏங்க நான் முஸ்லீம் கிடையாது, நான் ஹிந்து தான், எங்க அப்பா இப்படி பேரை வச்சாரு. ஒத்துக்க மாட்டாங்க. அவ பேரளவுல கூட உங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியல. ஆனா முஸ்லிம்களினுடைய வக்பு வாரியத்திற்குள்ள நீங்க வந்து எத்தனை பேரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம் என்பது மாதிரியான சட்ட திருத்தத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. 2 பேரை கொண்டு வந்தால் போதும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தால் 15 பேர்ல 8 பேருக்கும் அதிகமாக பிற மதத்தை சார்ந்தவர்களை உள்ளுக்குள்ள நுழைக்க முடியும் என்கின்ற ஒரு சூழல் இருக்கு. இன்னும் வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே இந்த வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடங்களை எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடங்களை எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண என்ன ஆகும்? என்ன நடக்கும்? நீங்க தொழுது கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் நாளைக்கு தொழுவ முடியுமான்னு தெரியாது. 1992 பாபர் மசூதின்னு ஒரு பள்ளிவாசலை இடிச்சாங்க கண்ணு முன்னாடி. இப்ப ஒண்ணு இடிக்கல மாட்டாங்க. சட்டப்படி கவர்மெண்ட் வந்து நிற்கும், போலீஸ் வந்து நிற்கும், சாவியை கொடுத்துட்டு எல்லாரும் வெளியே ரம்பு அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவார்கள். நம்ம அதிகமாக சொல்ல, இதான் அந்த சட்டம் அதுதான் சொல்லுது. இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது என்றால் அந்த சட்டத்தை எதிர்த்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. செய்தால் அது சட்டவிரோதம். சட்டவிரோதம் என்றால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள். அப்போ உங்களுக்கு எதிராக ஏராளமான சட்டங்களை கொண்டு வருவதற்கான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வடிவம் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயரை மாற்றுவது. அதை யார் சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, RSS பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சொல்றார். RSS என்கின்ற அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு? இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறவர் யாரு? நரேந்திர மோடி. அவர் ஒரு காலத்தில் RSS காரர், இப்போ ஒரு RSS காரர் தான், வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த மக்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு? அவரும் RSS காரர் தான். அப்ப இருக்கக்கூடிய பல பேர் மேலிருந்து கீழே வரையும் இருக்கக்கூடியவர்கள் RSS காரர்களாக இருக்கிறார்கள். RSS சித்தாந்தம் என்ன? RSS என்கின்ற அமைப்பு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை, கரெக்ட் தானே, அந்த சட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய கொடியை அவர்கள் ஆரம்ப காலங்களில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய அலுவலகங்களில் அந்த கொடியை ஏற்றி இந்த நாட்டினுடைய தேசிய கீதத்தை பாடக்கூடியவர்களாக இல்லை. இந்த நாட்டுக்கு இந்த கொடி இருக்க முடியாது, இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்க முடியாது. அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய சட்டத்தை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வடிவமைத்து விட்டார், இந்துக்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்பது மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை ஆரம்ப காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அந்த அம்பேத்கரை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுவதற்கு வேலை செய்கிறார்கள். அந்த அரசியலமைப்பு சட்டம் மாறிவிடுமேயானால், அந்த அரசியலமைப்பு சட்டம் மாறிவிடுமேயானால் இங்கே நீங்க இப்ப இருக்கக்கூடிய நிலையில் இருக்க முடியாது. அதை நோக்கித்தான் அந்த நாடு போய்கொண்டு இருக்கிறது. இங்க எல்லாத்தையுமே சட்டப்பூர்வமாக செய்கிறார்கள். கையில கம்பு அடிதடி அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? தேர்தல் எப்படி ஜெயிப்பாங்க? EVM சரி கட்டிட்டாங்கன்னா தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க. எலெக்ஷன் கமிஷனை கவனிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி நீதிமன்றங்களில் அவர்களுக்கு தேவையான தீர்ப்புகளை வாங்கிக் கொள்வதன் மூலமாகவும் அரசியலமைப்பு சட்டங்களை மாற்றுவதன் மூலமாகவும் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக பல வேலைகளை செய்ய போகிறார்கள். CAA என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எப்படி மோசமான விஷயங்களை செஞ்சாங்களோ, செய்ய முயற்சித்தார்களோ, அப்படி இன்னும் பல சட்டங்கள் தொடர்ச்சியாக வரும். பொது சிவில் சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருவார்கள். உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய மார்க்கம் காட்டிய வழிமுறையின்படி உங்களால் பிரிக்க முடியாது. உங்கள் மார்க்கம் காட்டிய வழிமுறையின்படி உங்களால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. உங்கள் மார்க்கம் காட்டிய வழிமுறைப்படி உங்களால் விவாகரத்து செய்ய முடியாது. மார்க்கம் காட்டிய வழிமுறையின்படி நீங்கள் வாரிசுரிமைகளை நியமிக்க முடியாது. இதெல்லாம் எப்ப நடக்க போகுது? இன்னும் சில வருடங்கள் நடக்க போகுது. இப்ப நாம என்ன நினைக்கணும்னு சொல்லி கேட்டா, இப்ப இதை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்வது? இதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்வது? இப்ப நம்ம சொல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப குறுகிய விஷயங்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. நேரத்தினுடைய அருமை கருதி நம்ம சுருக்கமாக சொல்கிறோம். தினசரி உங்களுக்கு எதிராக பொய்யும் புரளியும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது. வாட்ஸ்அப்புகள்ல, சோசியல் மீடியாக்கள்ல, பேஸ்புக்குகள்ல முஸ்லீம்களை குறித்து தவறான விஷயங்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் 4 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க,
எத்தனை பேர் 4 கல்யாணம் பண்ணாங்க இங்க? ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. இருக்கிறீங்களா? 4 கல்யாணம், 2 கூட இருக்காதீங்க. அது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு இங்க பல பேர் பெரும் பாடுபட்டு இருக்கிறான். 4 கல்யாணத்தை எங்க இருந்து பண்றது? வாய்ப்பு இல்ல, 4 வாய்ப்பே இல்ல. ஆனால் இவன் எப்படி பரப்பிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் 4 கல்யாணம் பண்ணிட்டா 40 குழந்தைய பெற்றுக்கிட்டா எங்க? 2 குழந்தையை பெற்றவன் வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ளே அவனுடைய உயிர் போய் உயிர் வரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்குது. இஸ்லாமியர்களுடைய குழந்தை பிறப்பு விகிதம் ஜாஸ்தியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு போய் சொல்றான். ஆனால் புள்ளி விவரங்கள் மிக தெளிவாக சொல்கிறது, இஸ்லாமியர்களுடைய பிறப்பு விகிதம் இந்தியாவில் குறைந்திருக்கிறது, குறைந்து கொண்டே போகிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. ஆனால் இஸ்லாமியர்களுடைய பிறப்பு விகிதம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பச்சையாக போய் சொல்கிறார்கள். இந்த நாட்டிற்கு இஸ்லாமியர்கள் துரோகம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்றான். எவனுக்காவது மான ரோசம் இருந்தா, உண்மையிலேயே நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் நிரூபிக்கடா. கடந்த 50 வருஷத்துல இல்ல 80 வருஷம் இந்தியா சுதந்திரம் அடைந்த 80 வருடத்தில் இந்த நாட்டினுடைய ரகசியங்களை வெளிநாட்டிற்கு ஒரு முஸ்லீம் வித்து கொடுத்தான் என்பதை எவனாவது நிரூபிங்கடா. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நேற்று மகாராஷ்டிராவை சார்ந்த ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி குஜராத்தை சார்ந்த ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்கான். பஞ்சாபை சார்ந்தவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கான். அரெஸ்ட் பண்ணதுல அவ்வளவு பேரும் இஸ்லாமியர்கள். எல்லா மதத்திலும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். நீ முஸ்லீம்களை தேச துரோகின்னு சொல்றல்ல, எவன் முஸ்லீம் தேச துரோகியாக இருந்தான்? இந்த நாட்டினுடைய விடுதலை போர் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த விடுதலைக்காக உயிரை விட்ட ஒரு சமுதாயம், உங்களுடைய அப்பனும் பாட்டனும் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், கல்வி கற்பதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கல்வியை தூக்கி எறிந்து விட்டு இந்த சமூகத்திற்காக களத்தில் வென்று நின்ற சமுதாயம், 1 ரூபாயும் 2 ரூபாயும் மற்றவர்கள் எல்லாம் தர்மம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் 1 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த ஒரு சமுதாயம். நாங்க என்ன கதை சொல்றோமா? வரலாறை எடுத்து படியுங்கள். மற்றவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத தியாகத்தை இந்த சமூகம் செய்திருக்கிறது. நீங்கள் எதை விடுதலை போர் என்று அறிவிக்கிறீர்களோ அந்த விடுதலை போர் என்று அறிவிப்பதற்கு 60 வருடங்களுக்கு முன்னால் 1790களில் இந்த நாட்டினுடைய விடுதலை போரை தொடங்கியது திப்பு சுல்தான். இதை நான் சொல்லல, வரலாறு சொல்கிறது. இந்த நாட்டினுடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி சொல்கிறார், இந்தியாவினுடைய விடுதலை திப்புவினுடைய தலைமையில் நடந்திருந்தால் இந்தியா என்றைக்கோ சுதந்திரம் அடைந்திருக்கும் என்று யங் இந்தியா என்கின்ற பத்திரிகையில் எழுதியது மகாத்மா காந்தி. நீ என்ன சொல்ற? நானா தேச துரோகி? நீங்கள் அயோக்கியர்களா இல்லையா? அயோக்கியர்கள். நாட்டினுடைய ரகசியத்தை விட்டு தின்னக்கூடியவர்கள், பெண்ணிற்காகவும் பணத்திற்காகவும் நாட்டினுடைய ரகசியத்தை கொடுக்கக்கூடியவர்கள் மற்றவங்கிட்ட நீ என்ன சொல்ற? மன்னிப்பு கேட்டால் விட்டு விடுகிறேன் என்று சொன்ன போது மன்னிப்பு கேட்பதை விட மரணம் மேல் என்று சொல்லி மருது பாண்டியர்களோடு கூட இருந்து செத்து போன சமுதாயம் இந்த சமுதாயம். ஷேக் ஹுசைனை தெரியுமா உங்களுக்கு? ஷேக் ஹுசைனை தெரியுமா? யார் அவன்? சின்ன மருதுனுடைய பிள்ளையோடு கைது செய்யப்பட்டு மலேசியாவில் இருக்கக்கூடிய பினாங்கு தீவுக்கு அனுப்பப்பட்ட ஷேக் ஹுசைன். அவங்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்டாங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லு. அவனை விட்டுறேன், மருதுனுடைய பிள்ளையை நான் பிடிச்சு வச்சுக்கிறேன், நீ தப்பிச்சு போயிரு. சின்ன மருது பெரிய மருது அவர்கள் கூட நின்று களத்தில் சண்டை போட்டது யாரு? முஸ்லீம்கள் இருந்தா. ஷேக் ஹுசைன் நின்றா. மன்னிக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீ போயிரு, சின்ன மருது பிள்ளையை நாங்க போட்டுறோம், மன்னிப்பு, அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும். மன்னிப்பு கேட்டு வாழ்வதை விட சாவது மேல் என்று சொல்லி செத்து போன ஒரு கூட்டம் இந்த கூட்டம். மறுக்கிறீர்களா? மறுக்க முடியுமா உங்களால? மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. நீங்கள் எந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் வீரபாண்டிய கட்டபொம்மனோடு இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள், வேலு நாச்சியாரோடு இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள், தீரன் சின்னமலையோடு இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். முதல் இந்திய விடுதலை போர் என்று 1857 அறிவித்த விடுதலை போரை தலைமையேற்று நடத்தியது பகதூர் ஷா. அதற்கு முன்னாடி 40-50 வருடங்களுக்கு முன்னால் வெள்ளையர்களை விரட்டி விரட்டி அடித்தது திப்பு சுல்தானும் அவனுடைய தந்தையும் ஹைதர் அலியும். நீங்கள் எல்லாம் அவருடைய கால்களை கழுவி குடித்துக் கொண்டிருந்த நேரத்தில், அவர்களுக்கு வெண்சாமரம் வீசிக் கொண்டிருந்த நேரத்தில் வீரத்தோடு களத்தில் நின்று சாவை முத்தமிட்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். மறுக்கிறீர்களா? நேர்மை இருந்தால் விவாதத்திற்கு தயாரா நீங்க? அப்ப நம்மளை எப்படி பரப்புறான்னு சொல்லி சொன்னா, இவர்கள் தேச துரோகிகள் அப்படின்றான். இப்ப நாம இங்க கடந்து பேசுறதுனால எல்லா மக்களுக்கும் இது தெரிஞ்சிருமா? இப்போ அவன் தொடர்ச்சியா சொல்றான் இந்த பொய்ய. ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் குழுமங்களில், பேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் தொடர்ச்சியாக முஸ்லிம்களை குறித்து போய் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது.
அவர்களுடைய பள்ளிக்கூடங்களினுடைய வாட்ஸ்அப் குழுமங்களில், அவர்களுடைய தெருக்களில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுமங்களில், அவர்களுடைய ஜாதியின் பெயரால் இயங்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுமங்களில், அவர்களுடைய நண்பர்களினுடைய வாட்ஸ்அப் குழுமங்களில், எல்லா வாட்ஸ்அப் குழுமங்களிலும் சுத்தி 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 எழுதுறான் முஸ்லிம்களை குறித்து தவறாக. இது எங்க கொண்டு போய் விடுது? எங்க கொண்டு போய் விடுதுன்னு சொல்லி கேட்டா, எங்க பிரச்சனை நடந்தாலும் முஸ்லிம் தான் காரணம் சொல்லி சொல்றான். பகல்காம்ல தாக்குதல் நடக்குது, டெல்லியில ஒருத்தன் ஏசி ரிப்பேர் பண்ணுவதற்காக ஒரு வீட்டினுடைய கதவை தட்டுறான். கதவை திறந்து பார்த்துட்டு உன் பேர் என்ன? அப்துல் காதரா? முஸ்லீம்லாம் எனக்கு பண்ண வேண்டாம், நீ போ, திரும்பி அனுப்புறான். எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயங்க. அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? அடே, அங்கே பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்தில் சையது ஆதில் ஹுசைன் என்று சொல்லக்கூடியவன் அந்த தீவிரவாதிகளுடைய துப்பாக்கியை பிடித்து அவர்களுடைய துப்பாக்கியோடு சண்டையிட்டு முதலில் செத்து போனவன் ஒரு முஸ்லீம். நீங்க ஆபரேஷன் சிந்தூர் என்று நடத்துவதற்கு முன்னால் அந்த எதிரிகளை தேடி, தீவிரவாதிகளை தேடி அங்கே இருக்கக்கூடிய பைன் மர காடுகளில் நீங்கள் சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முதலில் செத்து போனவன் ஜிந்து முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு பெங்காலி முஸ்லிம். ஆபரேஷன் சிந்தூர் நடக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருந்து நீ அடித்த ராக்கெட்டுகள்ல செத்த ஒரு போலீஸ் அதிகாரி முஸ்லிம். நீ 5 பேர் செத்ததாக சொல்ற. 5 பேரில் 2 பேர்கள் முஸ்லிம்கள். எத்தனை சதவீதம்? 40%. இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுடைய சதவிகிதம் வெறும் 14. ஆனால் இந்த போராட்டத்தில் இறந்து போனவர்கள் 40%. நமக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நாம் இருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன வழியை நீங்கள் காட்டுவீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சுற்றி தீ எரிகிறது என்றால் தண்ணீரை ஊற்றி அணைக்கலாம் என்று உங்களால் சொல்ல முடியும். சுற்றி தீ எரிகிறதுனே தெரியலன்னா நீங்க என்ன ஆவீங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். வீட்டை எரித்ததற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நடந்து கொண்டு இருக்குது. தமிழகம் எல்லாவற்றிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்குண்டான வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள். கோயபல்ஸ் என்று ஒருவன் இருந்தான். தொடர்ச்சியாக ஒரு பொய்யை சொன்னால் அந்த பொய்யை உண்மை என்று மக்கள் நம்பிவிடுவார்கள் என்கின்ற ஒரு தத்துவத்தை உலகத்திற்கு சொன்னான். அந்த தத்துவத்தை மிகச் சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு அயோக்கிய கும்பல் இருக்கிறது என்றால் அது பாஜக கும்பல் தான், RSS கும்பல் தான். அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் உங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக தினந்தோறும் இப்படிப்பட்ட பொய்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் சொன்னல, முஸ்லீம்கள் 4 கல்யாணம் பண்ணிக்கிறான், நிறைய குழந்தையை பெற்றுக்கிறான், நாட்டுக்கு எந்த விதமான நன்மையும் நாடமாட்டான், அவன் ஒரு தேச துரோகி, அவர்கள் இந்த நாட்டிற்கு வந்தவர்கள், இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை, அவங்க வீட்டில் எல்லாத்தையும் உருது பேசுவாங்க, வெளியே மட்டும் தமிழ்ல பேசுவாங்க. அயோக்கியர்களே, யாரை பார்த்து என்ன சொல்ற நீ? இந்த மொழிக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? இந்த தமிழ் மொழிக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை? நாங்கள் அந்நியர்களா? அரபு நாட்டில் இருந்து வந்தவர்களா? உன்னை விட சிறப்பாக தமிழில் நாங்கள் பேசுவோம். அது என்னுடைய தாய் மொழி, என் தாய் எனக்கு சொல்லி தந்த மொழி. நீ சொல்ற நீ என்ன பார்த்து அண்ணி என்ன? இப்படி தொடர்ச்சியாக நடக்குது, தொடர்ச்சியாக நடக்குது. எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப மதுரையில ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அதிலையும் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பைத்தான் அள்ளி வீசினார்கள். மதுரை ஆதீனம் என்று ஒரு மனிதர் இருந்தார். அவர்களையும் என்ன மாத்துறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கிற மாதிரி ஒரு சூழல் வருது. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு ரோடு ஆக்சிடென்ட் வர வந்து இருக்கு, என கொல்ல பார்த்தார்கள். கொல்ல பார்த்தாங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை தூக்கி உள்ள வைக்க வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். ஏன்பா? கொல்ல வந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அவனை ஜெயிலில் போட வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை. என்ன சொல்றாங்க? புரிந்து கொள்ளுங்கள். யார் வந்தாங்க தெரியுமா? தொப்பி தாடி இதுதான் வந்துச்சா. தொப்பியும் தாடியும் வந்து என்ன பண்ணுச்சு? இவனை கொல்ல வந்துச்சா. தொப்பியும் தாடியும் வந்தா அது கொல்வதற்கு தான் வருமா? தொப்பியும் தாடியும் கொல்வதற்காகத்தான் இந்த தமிழகத்தில் வந்ததா? நாகப்பட்டினமும் வேளாங்கண்ணியும் இங்கே இருக்கக்கூடிய மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சுனாமியினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை குறித்து கவலைப்படாமல் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களை மறந்துவிட்டு உங்களுக்காக வந்து களத்தில் நின்றவர்கள் இந்த தொப்பியும் தாடியும் இல்லையா? சென்னை வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு சூழலில் தன்னுடைய உயிரை குறித்து கவலைப்படாமல் களத்தில் வந்த மக்களை காப்பாற்றியவர்கள் தொப்பியும் தாடியும் இல்லையா? புயல் காற்று அடித்து சென்னையை மூழ்கி கிடந்த நேரத்தில் கைகளில் கோணாரியை ஏந்தி கொண்டு தெருக்களில் இருந்த மரங்களை எல்லாம் அகற்றி களத்தில் நின்றது இஸ்லாமியர்கள் இல்லையா? தொப்பியும் தாடியும் இல்லையா? அப்போ உனக்கு தொப்பியும் தாடியும் தெரியல? நான் அவர்களை குறை சொல்லவில்லை. அவர்கள் வெறும் கருவி, அவர்கள் வெறும் அம்பு எய்தவர்கள் வேற யாரோ. அப்படி நீங்க புரிந்து கொள்ளணும்.
அப்ப உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொல்வது ஏது சொல்வது? படிக்க வச்சுட்டு பெருசா வீடை கட்டி பெருசு பெரிய காரை வாங்கி வீட்டுல வச்சு என்ன செய்ய போறீங்க? இங்க படிக்க வைக்கணும்னு சொன்னதே நமக்கு பெரிய விஷயமா தெரியுது. இங்க படிக்க வைக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் இல்ல. படிச்சு முடிச்சதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடணும். பெரிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய திருவாரூரா இருந்தாலும் சரி, தஞ்சாவூரா இருந்தாலும் சரி, நாகப்பட்டினமாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணு வீடு வாங்குறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பு. 18 வயசாச்சா பாஸ்போர்ட் வாங்கு, கல்லூரி முடிஞ்சிச்சா விசாவை வாங்கு, அங்க போ, அங்க ஒரு 7-8 வருஷம் கடந்துட்டு இங்க வா. இங்க வந்து வேற எதுவும் பண்ண முடியாது, திரும்பி போய் 7-8 வருஷம் கடை. ஒரு 50 வயசு ஆனதுக்கு பிறகு சுகர் வரும், பிபி வரும், ரத்தத்துல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி சொல்லுவான், கிட்னில வந்து உப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்லுவான், கால் வீங்கி கை வீங்கி ஒரு 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு வந்துரு. 63-64 வயசுல மௌத்தா போயிட்டு திரும்பி என்ன செய்யறது? வீட்டுல ஒரு புள்ள இருப்பான்ல, அவன் அனுப்ப அடுத்து வெளிநாட்டுக்கு. அவன் போட்டும் இன்னொரு வீடு கட்டணும்ல, ஒரு வீடு பத்தாதுல இன்னொரு வீடு கட்டணும்ல. என்ன சமுதாயம் இது? இது என்ன சமுதாயம்? என்ன சிந்தனை? இப்படித்தான் ஓட சொன்னார்களா? பணம் முக்கியம்தான், ஆனால் சமூகத்தை குறித்து கவலைப்பட மாட்டீர்களா? உங்களுடைய வீடுகள் பலபலவென்று இருக்குமே, ஆனால் நாளைக்கு கட்டாந்தரையாக மாற்றப்படுவதற்குண்டான வேலைகள் நடக்கிறது. அதை தடுப்பதற்கு உங்கள் கைகளில் என்ன இருக்கிறது? தெருவில் ஒரு நாய் தொல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களால் தடுத்து நிறுத்த முடிகிறதா? குப்பையை அள்ளுவதற்கு நகராட்சி வரலை என்னால் அதை உங்களால் கேள்வி கேட்க முடிகிறதா? தொடர்ச்சியாக எலக்ட்ரிசிட்டி கட்டாயிக்கிட்டு இருக்குது, அதை யாராவது தடுத்து நிறுத்தினீர்களா? பிள்ளைங்களை படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போன்னு சொல்றீங்க, புருஷனை வீட்டில் இருக்க விடாம வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதின்னு சொல்லி சொல்றீங்க. என்ன மனநிலை இது? மார்க்கம் இதை சொல்லிக் கொடுத்ததா நமக்கு? மற்றவர்களுடைய நலனை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லலையா? உங்களை குறித்து உங்களுடைய குடும்பத்தை குறித்து மட்டுமே சிந்திக்க சொல்லிச்சா? இஸ்லாம்னா என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, இஸ்லாம் என்பது மற்றவர்களுடைய நலனை நாடுவது என்று சொன்னார்களே. நீங்கள் சிறப்பாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருப்பவர்கள் சிறப்பாக இல்லையே, அவர்களுக்காக என்ன செய்தீர்கள்? பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பசியோடு கிடக்கக்கூடிய நேரத்தில் நீ வயிறார உண்டால் நீ என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொன்ன முஹம்மதுடைய மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டு மற்றவர்களுடைய கவலையை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் உங்களை குறித்து மட்டுமே சிந்திக்கிறீர்களே, நீங்கள் யார்? உங்களுடைய புர்காவும் உங்களுடைய தாடியும் உங்களுடைய பெயரும் உங்களை முஸ்லிமாக மாற்றிவிடுமா? இஸ்லாத்தின்படி வாழ வேண்டாம்? மற்றவர்களுடைய சிரமங்களை போக்குவதற்கு உங்களுடைய கரங்கள் நீள வேண்டாம்? மற்றவர்களுடைய கஷ்டங்களுக்காக உங்களுடைய கண்கள் கலங்க வேண்டாம்? ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் சுத்தி போட்டு நம்மை சீரழிப்பதற்கு ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பணத்திற்கு பின்னால் ஓடக்கூடியவர்களாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. பணத்தை சம்பாதிங்க, அதை இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக செயல்படுத்து. பணம் மட்டும் பத்தாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிகாரமும் அழகான கல்வியும் இருந்தால் பணம் தன்னால் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்க எத்தனை பேர் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஜட்ஜ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நடக்கக்கூடிய கலவரங்களில் இஸ்லாமியர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதற்கு காரணம் இங்கே இஸ்லாமிய அதிகாரிகள் இல்லை என்று பல ரிப்போர்ட்டுகள் சொல்லிவிட்டது. எங்க இருக்கிறாங்க எங்க அதிகாரி? முத்துப்பேட்டையில் எத்தனை அதிகாரிகளை தயார் செஞ்சிருக்கீங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள்? எத்தனை கலெக்டர்களை உருவாக்குறதுக்கு ஆசைப்படுறீங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள்? எத்தனை நீதிபதிகளை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கீங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள்? எல்லாவற்றிற்கும் மேலாக இரையச்சம் உடையவனாக உங்களுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்? அதை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எவன் எதிர்த்து நின்றாலும் அவனை களத்தில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நெஞ்சுரத்தோடு சொல்லக்கூடியவர்களை எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறீர்கள்? சண்டை போட சொல்லல, தைரியமாக நிக்க சொல்லி சொல்றோம். பிரச்சனைக்கு பயந்து வெளிநாட்டுக்கு ஓடுவது வாழ்க்கையா? பிரச்சனையை களத்தில் நின்று சமாளிப்பது வாழ்க்கையா? உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இங்க வாழும்? பேரன் பேத்திகள் எப்படி வாழும்? தன்னுடைய சமூகத்தை குறித்து சிந்திக்காத சமுதாயம் தன்னுடைய தலைமுறையை நடு கடல்ல தூக்கி போடுவதற்கு சமந்தான். இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் மண்ணை தின்னுகிட்டு இருக்குது. ஒரு குழந்தை மண்ணை தின்றான், பசிக்கு மண்ணை தின்னு கொண்டு இருக்கிறது. பார்க்க முடிகிறது அவங்களால? ஒரு தாயால பார்க்க முடியுமா? ஒரே ஒரு பிரெட் கொஞ்சம் பால் கிடைக்காமல் ஒரு குழந்தை செத்து கொண்டிருக்கிறது. குழந்தைக்கு கொடுப்பதற்கு ஒரே ஒரு பிரெட் இல்லாமல் குழந்தை சாவதை கண் முன்னால் ஒரு தாய் பார்த்து கொண்டிருக்கிறாளே, இப்படிப்பட்ட சம்பவம் இன்றைய நாள் இந்த தினத்தில் பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன அது குறித்து? அது ஏன் நடந்துச்சு?
90-80 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமூகம் தன்னை குறித்து சிந்தித்து, தன்னுடைய சமூகத்தை குறித்து சிந்தித்து மார்க்கத்தின் பக்கம் நின்று இருந்தால் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை அவர்களுக்கு வந்திருக்குமா? அல்லாஹ் நாடியது நடக்கும் என்பது வேறு, அல்லாஹ் சொன்னபடி அவர்கள் நடந்தார்களா? வட்டி வாங்கக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொன்னது, வட்டிக்கு வாங்கினார்களா இல்லையா? வட்டிக்கு வாங்கி அவர்கள் நிலத்தை இழந்தார்கள். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பல நிலங்கள் இஸ்ரேலிய யூதர்களிடம் வட்டிக்கு வாங்கி இழந்தது. வட்டிக்கு வாங்காமல் இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டீங்களா? வட்டி வாங்குபவன், கொடுப்பவன், வட்டிக்காக கணக்கெழுதுபவன், அதற்கு சாட்சியாக இருப்பவன் அத்தனை பேரும் பாவிகள், நரகத்தில் கிடப்பார்கள் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டீர்களா? 0% இன்ட்ரெஸ்ட் வாங்கி அது பைக் வாங்கலாம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? இல்லை, வட்டி என்பது ஹராம், வட்டியை வாங்கியவன் ஷைத்தான் தீண்டியவனாக மறுமையில் எழுப்பப்படுவான் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அப்ப நம்ம இதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளை இப்படி வளர்க்கவில்லை, சொர்க்கத்தை நோக்கி நம்முடைய பிள்ளைகளை அழைப்பதில்லை, பணத்திற்கு பின்னால் நாம் அழைக்கிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய கல்வி அவர்களை சொர்க்கத்தை நோக்கி அழைக்கக்கூடியதாக இருக்கணும், சொர்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடியதாக இருக்கணும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியதாக அந்த கல்வி இருக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் காட்டிய வழிமுறைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. சஹாபாக்களில் இருந்து பெற வேண்டிய பாடங்களும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறாக அறிந்து கொள்ள வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ரபியா பின் காப் என்கின்ற ஒரு சஹாபியினுடைய வரலாறு. ஏழை மனிதர், திண்ணை தோழர்களில் ஒருவர், பள்ளிவாசலுடைய மூலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். உண்பதற்கு உணவு இருக்காது, யாராவது கொடுக்க வேண்டும். உடுத்துவதற்கு நல்ல உடை இருக்காது, யாராவது கொடுத்தால் உடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. வீடு இல்லை, பள்ளிவாசலே வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் ரபியா பின் காப். நபிகள் நாயகம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவிட வேண்டும் என்பதற்காக அவருடைய வீட்டு வாசலின் பக்கம் தலையை வைத்து படுத்திருப்பார். கூப்பிட்ட உடனே வந்து நிற்பார், ஆஜராகிவிட்டேன் என்று. ஒழு செய்வதற்கு தண்ணீர் தேவை, உடனே கொண்டு வந்து கொடுப்பார். இப்படி கூப்பிட்ட உடனுக்குடனே செய்வதை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா பின் காப் அவர்களிடம் கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, என்ன வேணும் கேளுங்கள் என்று கேட்பவர் சாதாரண மனிதர் இல்லை, அல்லாஹ்வினுடைய தூதர், லட்சக்கணக்கான மக்களால் உயிருக்கு உயிராக நேசிக்கப்பட்டவர். அவருக்காக உயிர் கொடுப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் காத்துக் கொண்டிருந்தது. அவர் கை காட்டிய திசையில் ஒரு பெரும் படை நடப்பதற்கு தயாராக இருந்தது. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பொக்கிஷங்களை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தான். ஒரு நீதிபதியாக அவர் இருந்தார், நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார். முஹம்மது என்கின்ற பெயர் கேட்டவுடன் ரோமாபுரிய சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்கள் நடுங்கக்கூடிய அளவிற்கு வல்லமையை இறைவன் கொடுத்திருந்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான். அந்த முஹம்மது கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ரபியா பின் காப் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது ரபியா பின் காப் கொஞ்சம் நேரம் வேண்டும் என்று கேட்டுட்டு போனார். அவருக்கு இருக்கக்கூடிய பசிக்கு, பட்டினிக்கு, அவருக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு அவர் எனக்கு 4 ஒட்டகம் வேண்டும் என்று கேட்டிருந்தால் தவறில்லை, நல்ல ஆடைகள் வேண்டும் என்று கேட்டிருந்தால் தவறில்லை, ஒரு வீடு வேண்டும் என்று கேட்டிருந்தால் தவறு இல்லை. நபிகள் நாயகம் என்ன வேண்டும் என்று கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். நபிகள் நாயகம் கேட்டாங்க, வேற ஏதாவது கேளுப்பா, வேற ஏதாவது. நான் மிக தெளிவாக சொல்கிறேன், நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோமா? அதை வயிறு பசியால் ஒட்டி இருக்கக்கூடிய நேரத்தில், கிழிந்த ஆடையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இருப்பதற்கு வீடில்லாத ஒரு சூழலில் ஒரு மனிதன் தனக்கான தேவையை கேட்காமல் மறுமையை குறித்து கேட்கக்கூடியவராக இருந்திருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்திருக்கிறோமா? அப்படித்தான் வளர்க்கிறோமா? அப்படி வளர்த்தால் அவர்கள் இங்கே இருக்கணும், இந்த சமூகத்திற்காக உழைக்கணும், மார்க்கத்தை அழகான முறையில் கற்கணும், ஓடக்கூடாது. மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் எந்த பிள்ளைகளை, எந்த கணவரை, எந்த அப்பனை பாசத்திற்குரியவர்களாக, நேசத்திற்குரியவர்களாக பார்த்தார்களோ அவர்களால் உங்களை காப்பாற்ற முடியாது. தந்தை மகனை காப்பாற்ற முடியாத, மகன் தந்தையை காப்பாற்ற முடியாத மறுமை நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாளில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொடுத்து விடுவாள் அல்லாஹ்விடம். பிள்ளை தன்னுடைய தாயை கொடுத்து விடும், தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை அள்ளி கொடுப்பான், நண்பர்கள் தன்னுடைய நண்பர்களை கொடுப்பார்கள். கைகளில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தூக்கி நரகத்தில் போட்டுவிட்டு சொர்க்கத்தில் ஒரே ஒரு ஜாட்டை வைக்கக்கூடிய இடம் கிடைத்து விட வேண்டும் என்று மனிதன் அந்த நாளில் ஆசைப்படுவான். அந்த நாளை அடைவதற்கு முன்னர் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கல்வியை கற்பதற்கு உங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவியுங்கள். பணத்திற்கு பின்னால் ஓடாதீர்கள், பகட்டிற்கு பின்னால் ஓடாதீர்கள்.
சமூகத்தினுடைய நன்மையை குறித்து சிந்தியுங்கள், சமூகத்தினுடைய வெற்றியை குறித்து சிந்தியுங்கள். மறுமையினுடைய வெற்றிதான் மகத்தானது என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். அந்த பிள்ளை நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் உங்களுக்கு கையேந்தி பிரார்த்திக்கும். எந்த பிள்ளை மறுமையை குறித்து சொல்லி வளர்க்கப்படுகிறதோ அந்த பிள்ளை தன்னை பெற்றெடுத்த தந்தைக்கும் தாய்க்கும் இறந்ததற்கு பிறகு பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும். எந்த பிள்ளை பணத்திற்காகவும் பகட்டிற்காகவும் வளர்க்கப்படுகிறதோ அந்த பிள்ளை தன்னுடைய பகட்டையும் தன்னுடைய பணத்தையும் மட்டும்தான் பார்க்கும். பெத்த தாயையும் தகப்பனையும் பார்த்ததாக இல்லை சூழல். ஆகவே இதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை அழகிய முறையில் வளர்த்து மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவதற்குண்டான கல்வியை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிருதுவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.